உங்களுக்கு இப்படியிலிருந்து இப்படி போகணுன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு நாளில் எவ்வளோ ஆக்னி கமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் அந்த ஃப்ளாலெஸ் ஸ்கின் இருக்கக்கூடாதா அப்படின்னு நமக்கு தோணலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு எப்போவுமே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேக்கப் தான். இதுக்கு நான் கம்ப்ளீட் ஆல்டர்னேட்னு சொல்ல வரல. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஆக்னி நமக்கு பீக்கில் இருக்கும் போதோ இல்லை ஸ்கார்ஸ் ரொம்ப இருக்கும் போதோ இந்த மாதிரி மேக்கப் நீங்கள் போட்டுட்டு போகலாம். பிகாஸ் இந்த மேக்கப் ரொம்ப லைட் வெயிட் எட் ஃப்ளாலெஸ் பியூட்டிஃபுல் ஸ்கின் லைக் ஃபினிஷ் இந்த மேக்கப் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறது மாய்ஸ்சரைசரோட. இங்கே நான் லாக்மே பர்ஃபெக்ட் ரேடியன்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். இந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் ப்ளீஸ் அவாய்ட். ஏன்னா நான் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கின்ல ட்ரை பண்ணேன். ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ஆனால் எனக்கு இது ஒரு பர்னிங் சென்சேஷன் கொடுத்துச்சு. இட்ஸ் அ ராங் சாய்ஸ். இந்த ஸ்கின் டைப்க்கு இது சூட் ஆகலாம், நான் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு எனக்கு இது சூட் ஆகலை. பிகாஸ் நான் இம்மீடியட்டாக ரிக்ரெட் பண்ணேன் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு. எனிவே மேக்கப் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இன்சைட்லேருந்து ப்ரைமர். உங்களுக்கு ஆக்னி ஸ்கின் இருந்தால் நீங்கள் யூஸ்வலி ப்ரைமர் அவாய்ட் பண்ணலாம். பட் ஏதாவது ஒரு ப்ரைமர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோ ஃபார் ப்ரைமர். ஏன்னா உங்கள் ஸ்கின்னை ப்ளர் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்கார்ஸ் அண்ட் பம்ப்ஸ் இருக்கும் அங்கே மட்டும் நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஹோல் ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணலை. ஸோ எனக்கு ஆக்னி மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது கூட ஒரு ப்ளரிங் எஃபெக்ட் வரணும் அப்படிங்கிறதுனால தான். நெக்ஸ்ட் நான் போடுறது ஃபவுண்டேஷன். இங்கே நான் கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸ்கின் லைக் ஃபவுண்டேஷன். இது ரொம்ப லைட் வெயிட் லைட் கவரேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல நான் ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இங்கே ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணேன். நீங்கள் திக்காக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் தின்னாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே டேம் ஸ்பஞ்சே யூஸ் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் கவரேஜ் இன்னும் எக்ஸ்ட்ரா பம்ப் எடுக்கிற மாதிரி இருக்குது ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணதுனால. இது வெரி லைட் வெயிட். நீங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் ஹை கவரேஜ் ஆக்னி மேக்கப் இந்த மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக பண்ணும்போது லைட் கவரேஜ் ஸ்கின் டின்ட்டோ இல்லை ஸ்கின் லைக் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போகும்போது வில் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன் ஏன்னு. இப்போ கன்சீலருக்கு நான் இங்கே Forever 52லேருந்து யூஸ் பண்ணுறேன். இது ஹை கவரேஜ். பாக்கி ஃபவுண்டேஷன் போட்டு எங்கெல்லாம் எனக்கு வந்து ஸ்கார்ஸ் பீக் ஆகுதோ அங்கே மட்டும் நான் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோக்கஸ்டான இடத்துல மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஹை கவரேஜ் ப்ராடக்ட் போகலாம். இப்போ ஃபவுண்டேஷனும் ஹை கவரேஜ் போட்டு கன்சீலரும் ஹை கவரேஜ் போட்டிங்கன்னா கேக்கி ஆகும். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் கிடைக்காது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் எந்த மாதிரி கவரேஜ் இருக்கிற ப்ராடக்ட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. எனக்கு இப்போது ப்ரஷஸ் யூஸ் பண்ணும் ஃபார் கன்சீலர். ஸோ இந்த 2 ப்ரஷ் மாற்றி மாற்றி யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இங்கே ஸ்பஞ்ச் போயிட்டேன்னா கவரேஜாக அது இன்னும் டைல்யூட் பண்ணிவிடும். ஸோ ப்ரஷ் போகும்போது எனக்கு வேணுங்கிற கவரேஜும் கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ளாட் ப்ரஷ் பார்த்திங்கன்னா எங்கள் பிக்மெண்டேஷன்லாம் எனக்கு இருக்கும். அங்கே இதை டேப் பண்ணி அப்ளை பண்ணணும். டேப் பண்ணும்போது கவரேஜ் ஸ்ப்ரெட் ஆகும். அதுவே இன்னொரு ப்ரஷ் வச்சுருக்கேன் ரவுண்ட் ஃப்ளஃபி ப்ரஷ். அது வந்து ப்ராடக்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும். ஸோ எந்த இடத்துக்கு எது வேணும் அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது ஹைஃபனோட டியூவி ப்ரெப். இது மேக்கப் ஆர் நோ மேக்கப் இது ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ 2 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு எங்கே வேணுமோ கொஞ்சமாக இதை அப்ளை பண்ணிட்டு ஃபிங்கரால் பிளெண்ட் பண்ணலாம். இதை ப்ரஷ்ஷாலேயோ ஸ்பஞ்சாலேயோ பிளெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஃபவுண்டேஷனை ரிமூவ் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் ஃபிங்கரால் டேப் பண்ணிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும். ஸோ அந்த ட்ரை ஆக்னி ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாமே மறைஞ்ச ஒரு ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும் ஃப்ரம் வித்தின் மாதிரி. ஸோ ஐ லவ் திஸ் ப்ராடக்ட் ஃபார் தேட். அதுக்கப்புறம் லவ் அர்த்லேருந்து இந்த மல்டி பாட் யூஸ் பண்ணி எனக்கு அந்த ப்ளஷ் ஃபீலிங் கொடுப்பேன். ஃபவுண்டேஷன்லாம் போட்டு கவர் பண்ணால ரொம்ப டல்லாக இருக்கும் ஃபேஸ். ஸோ அந்த ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் கொடுக்கும்போது இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற க்ரீம் ப்ளஷ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதெல்லாமே பவுடருக்கு முன்னாடி பண்ணுற ஸ்டெப். அண்ட் இப்போ கண்ணு கீழே க்ரீஸிங் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து IRL பவுடர் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்து இதை நான் எங்கெல்லாம் தேவையோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கன்சீலர் யூஸ் பண்ண இடத்துல மோஸ்ட்லி நான் இதை அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப ப்ளஷ் போட்ட இடத்துலலாம் அப்ளை பண்ண மாட்டேன். என் பாயை சுற்றி எங்கெல்லாம் எனக்கு கன்சீலர் சீக்கிரம் போகுமோ அங்கெல்லாம் இதை நான் டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். சென்டர் ஆஃப் ஃபோர் ஹெட்டில் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நான் ஜூவி ப்ரெப் பார்த்தீங்கன்னா ப்ரவுக்கு மேலே இருக்கிற போனில் தான் போட்டிருப்பேன். ஸோ எங்கெல்லாம் எனக்கு ஷைன் வேணாமோ அங்கே மட்டும் நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஐஸ்க்கு நான் வந்து ஐ ஷேடோ அந்த மாதிரி எதுவும் போகிறதில்ல. நான் ஜஸ்ட் இந்த ஹைலைட்டர் மட்டும் ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்துகிட்டு இன்னர் கார்னரில் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டு ஹைலைட் மை ஐஸ் ஆர் என்ஹான்ஸ் மை ஐஸ், அவ்வளோதான். மற்றபடி நான் ஐ ஷேடோஸ் எதுவும் இந்த லுக்குக்கு நான் பண்ணல. நெக்ஸ்ட் நான் ஐலாஷ் கர்லர் எடுத்துகிட்டு என் லேஷஸை நல்லா கர்ல் பண்ணிக்க போகிறேன். நான் மஸ்காராக்கு நான் பேக் ட்விஸ்ட் அண்ட் லிஃப்ட் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன் எப்படி யூஸ் பண்ணலான்னு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஸ்காரா அண்டர் 1000 rupees. ஸோ அந்த வீடியோ நான் இங்கே லிங்க் பண்ணுறேன் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கிறதுக்கு. பட் நான் இதை நம்பர் 2ல் வச்சு இப்போது லேஷஸ் மஸ்காரா கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ப்ரௌன் கலர் காஜல் பென்சில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் லைன் பண்ணிக்கிறேன் மேலே. ப்ரௌன் போகும்போது வெரி சட்டில் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. அவுட்டர் கார்னர் லோவர் லேஷ் லைனில் மட்டும் இதை கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. அண்ட் குவிக்காக ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணிக்க போகிறேன். நேச்சுரலாக ஃபாலோ பண்ணுறேன் என்னோட ப்ரௌ ஷேப்பை. ஒரு லிப் லைனர் எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸை லைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் லிப் லைனர் யூஸ் பண்ணிட்டு லைட்டாக ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளர் எஃபெக்ட் வரும். லைன் ப்ராமினெண்ட்டாக தெரியாத மாதிரி லைன் பண்ணிட்டு அப்படியே ப்ளர் பண்ணிக்கணும். இதை ட்ரை பண்ணுங்க இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் நான் டாஸ்லர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இதோட சாட்டின் மாஃப் ஷேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட் கிடச்சா நான் லிங்க் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் இட் அவுட். எல்லா ப்ராடக்ட்ஸுமே லிங்க் பண்ணுறேன். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த ரூட்லேருந்து ஜூஸி லிப் கிளாஸ், டிரான்ஸ்பரண்ட் லிப் கிளாஸ் சென்டர்ஸில் மட்டும் நான் இதை இந்த மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஃபிக்ஸிங் மிஸ்ட் வச்சு மேக்கப்பை லாக் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் ஃபார் திஸ் லுக். இந்த மாதிரி லைட் வெயிட்டான மேக்கப் நீங்கள் ஆக்னி ஸ்கின்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு பாதரும் பண்ணாத மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா மேக்கப் டியூட்டோரியல்ஸ் அண்ட் மேக்கப் கிளாஸஸ், பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.